श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। उद्धवगीता 15வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். प्रोक्तेन भक्तियोगेन भजतो मास कृन्मुनेः कामा हृदया नश्यन्ति सर्वे मयि हृदि स्थिते। भगवान श्री कृष्णर भक्ति योगम इल्ले उपासना योगम पत्ति विवरिक्कुம்போது இங்கே ஸ்லோகங்கள் ரொம்ப ஆழமான அர்த்தத்தோட கூடியிருக்கு. வெளியில் பார்த்தா அப்படி இல்லை. அப்படின்னா கிருஷ்ணர் ரொம்ப இன்டைரக்டாக சொல்கிறார். கீதையில் கிரந்தி ஸ்லோகங்கள் மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால தான் கடந்த வாரம் நம்ம 29வது ஸ்லோகத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது பல விஷயங்களை நம்ம விசாரணை பண்ணியிருக்கோம். அதெல்லாம் மனசில் இருந்திருக்கணும். இந்த 29வது ஸ்லோகத்தை பற்றி கூட இதுக்கு முன்னூட்டமாக தான் நிறைய பேசியிருக்கோம். அங்கே ரகசியம் என்ன, விஷயம் என்ன, அந்த விஷயம் ரகசியமாக இருந்தது. சாஸ்திரம் நேராக சொல்லாதது, வெளிப்படையாக சொல்லாதது பகவான் இங்கே ஓப்பனாக சொல்கிறார். யாருக்கு ஓப்பன்? உத்தவகீதை திறந்து பார்த்தா தானே, பாகவதம் தொட்டினா தானே, அதையும் உத்தவகீதை கேட்டால் தானே, அதையும் ஒழுங்காக கேட்டால் தானே. என்ன ரகசியம்னா, என்ன கர்மாவதி ஆகட்டும் அது பந்தத்துக்கு காரணம். இதுதான் மெயின் பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ என்ன சொல்ல வராரு? அப்போது கர்மம் எல்லாமே விட்டுடணும். அது எல்லாருக்கும் சாத்தியப்படாத விஷயம் உடனே, ஆனால் பண்ணி தான் ஆகணும். உபாசன யோகம் అనేది கூட கர்ம தான். ஆனால் உபாசன யோகனே பாராட்டுறார். இப்போ இந்த ஸ்லோகங்களுக்குள்ள சகுண பக்தி, சகுண உபாசனை அது பண்ணிட்டு கிரமமாக நீ ஞான மார்க்கத்துக்கு ஞான நிஷ்டையிலும் இருக்கணும். அதுதான் விஷயம். அப்படி சொல்லும்போது 29வது ஸ்லோகத்திலும் பதங்களுடைய அர்த்தம் நம்ம பார்க்கல. வேறு விஷயமெல்லாம் நிறைய பேசிட்டோம். கடந்த வாரம் கடைசியில் சொல்லும்போது, ஏன் சார் ஞானம், எதுக்கு ஞானத்துக்கு வரணும்? நான் தான் வீட்டில் பூஜை பண்ணிக்கிறேன், இல்லை எல்லாம் விரதம் பண்ணுவேன், எல்லா பண்டிகை நல்லா பண்ணுவேன், விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்பேன், லலிதா சஹஸ்ரநாமம் படிப்பேன், இன்னும் என்னென்னமோ படிப்பேன். அதுக்கு நான் ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். உபாசனா ஞானத்துக்கு சப்ஸ்டியூட் கிடையாது. ஞானத்துக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தான் உபாசனை.
அந்த ஸ்வேதாஸ்வர உபனிஷத்தில் அந்த ருஷி சொன்ன கருத்து நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஸ்லோகம் படிக்கலை. ஸ்லோகம் படித்தா நல்லா திருப்தியாக இருக்கும். யதா சர்மவதாகாசம் வேஷ்டயிஷ்யந்தி மானவாக. உன்னோட வேஷ்டி மடித்து கொண்டு வந்த மாதிரி ஒரு மனிதன் எப்போ ஆகாயத்தின் ஒரு சர்மவது ஆகாயத்தினே வேஷ்டயிஷ்யந்தி. வேஷ்டின்னா சுத்துறது. அதனால தான் இது பேர் வேஷ்டி. அப்படி சுற்றி நீ கொண்டு வந்தான்னா யாராவது குட், உனக்கு மோட்சம் தந்தேன் சொல்லுவார் பகவான். ஓகே, ஆனால் அது முடியுமா? எங்காவது யாராவது பண்ணாங்களே இப்போ வரைக்கும்? எந்த இந்திரனும் பண்ணல, எந்த சந்திரனும் பண்ணல. அப்போது அது எவ்வளோ அசாத்தியமோ அதே மாதிரி இங்கே ததா தேவமவக்ஞாய. இங்கே தேவானே வார்த்தை அதே மாதிரி தான் இங்கே அவனுடைய ஸ்வரூபம். இங்கே தேவன் ஆத்மனை தெரிஞ்சுக்காமே, ஆத்மா என்னன்னு விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்காமே ததா தேவமவக்ஞாய துக்கஸ்யாந்தோ பவிஷ்யதி. துக்கத்துடைய அந்தம், துக்கம் போகாது. துக்கம் போகாதுன்னு சம்சாரம் போகாது. சம்சாரம் போகலைன்னா அஜ்ஞானம் போகலன்னு அர்த்தம். அஜ்ஞானம் போகலைன்னா மோட்சம் வராதுன்னு அர்த்தம். இதுக்கு தான் நான் விளக்கம் அன்றைக்கே கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு இப்போது அதனால் பக்தி யோகம் ப்ரிப்பரேஷன் தான். அது வைராக்கியத்தினை நல்லா வளர்த்தும் சொன்னார் பகவானே. பரவாயில்ல, அனுபவி எல்லாம் வச்சுக்கோ, குடும்பத்தில் எல்லோரும் கூட எல்லாம் இருந்துட்டும் அப்பப்போ உனக்கு அடிபடும். அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் சுடுது ஆனால் வேணும், சுடுது ஆனால் வேணும். ஸோ இப்படி தான் பண்ணிட்டே வா, உனக்கே வைராக்கியம் வரும். அதனால் வைராக்கியம் வரலன்னு கவலைப்படாத, இருந்துக்கும் அதுலேயே. அப்படி தான் கன்செஷன் கொடுக்குறாரு பகவான். அதனால் இந்த உபாசனத்திலேயே ரொம்ப ஈடுபட்டு அதுலேயே அதுக்கு மேலே அப்புறம் ஞானத்துக்கு வந்தால் கூட, சத்சங்கத்துக்கு வந்தால் கூட மனசு சில பேருக்கு அந்த அளவுக்கு இதில் ஈடுபடுறதுக்கு சக்தி இல்லைன்னா ஒன்றும் வெக்கப்படக்கூடாது. இல்லைன்னா நம்ம இன்ஃபீரியரை ஃபீல் பண்ணக்கூடாது. இதையும் பண்ணிட்டேரும் நீ பாட்டுக்கு நீ அப்போ இங்கே இப்படிப்பட்ட இந்த உபாசனத்தில் ரொம்ப ஈடுபட்டு இருக்கிற சகுண உபாசனை இவங்களுக்கு ரொம்ப ஞானம் பற்றியோ வைராக்கியம் பற்றியோ ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணக்கூடாது. சரியா? அது யாருக்கு என்னன்னு சத்சங்கத்தில் டீச்சர் மாஸ்டர் சொல்ல மாட்டார். அது பாட்டுக்கு அவர் சொல்லிகிட்டே இருப்பார். ஞானத்தினை எம்ஃபசைஸ் பண்ணாமல் இருக்க மாட்டார். ஆனால் நீ என்ன புரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னும் தகுதி வரலை, நான் நிதானமாக வருவேன். அதனால் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது உள்ள. அதனால் வைராக்கியம் வளரும். எது ஞானத்துக்கு ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்கின்றனதோ, வைராக்கியம் குவாலிஃபிகேஷன். ஞானம் ஏன் கஷ்டம்னா, ஞானத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும். சாதன சத்துர்த்த சம்பத்து வேணும். சரி, பதங்கள் முக்கியமான அர்த்தம் சிலது பார்க்க வேண்டியிருக்கேன். பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பக்தி யோகேன புரோக்தேன பக்தி யோகேன பதம் இருக்கு. அப்படின்னா நான் ஆல்ரெடி இந்த பக்தி சாதனையில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி நான் 6வது அத்தியாயத்தில் பேசியிருக்கேன். உனக்கு ஞாபகம் இல்லையா? உங்கள் மாஸ்டர் ரிமைண்ட் பண்ணுவார். ஓகே, புரோக்தேன பக்தி யோகேனா 6வது அத்தியாயத்தில் 34லேருந்து 48வது ஸ்லோகம் வரைக்கும் வீட்டுக்கு போய் ரெஃபர் பண்ணிக்கணும். 34லேருந்து 48 வரைக்கும் பல விஷயங்கள் சொன்னார். என்னது? கோவிலுக்கு போ, கோலம் போடு, பெருக்கு, பூ கட்டு, பந்தில் போடு,
இதெல்லாம் பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? கோலாட்டம் ஆடு, எல்லாம் பண்ணும், பிரசாதம் கொடு, கோவில் பெருக்கு, நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு லிஸ்ட் இருக்குங்க, 23 வகை. பக்தின்னு எப்படி வளர்த்துக்கணும், பகவானு கூட எப்படி மோர் அட்டாச்மெண்ட் வளர்த்துக்கணும் అనేதுக்கு 23 சொல்லியிருக்கார். வேறு 14வது அத்தியாயத்தில் முடிச்ச அத்தியாயத்தில் கூட 19 24வது ஸ்லோகம் வரைக்கும் 14 வகையான பக்தி வளர்த்துக்கிறது சாதனங்கள் சொல்லியிருக்காரு. அதுதான் இங்கே ஞாபகப்படுத்துறாரு. அதனால் முடிச்சு பார்க்காது. அங்கே புரோக்தேன பக்தி யோகேனா என்னால் சொல்லப்பட்ட, எப்போ இப்போதான்ப்பா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. என்ன அது எல்லாம் அத்தனை இருக்க. முக்கியமாக எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம சிம்பிளாக எடுத்துக்கணும்னா ஸ்டாண்டர்டாக நம்ம பிரகலாதன் சொன்ன நவவிதா பக்தியை புரிஞ்சுக்கணும். நவவிதா பக்தி, ஓகே. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம். ரொம்ப ஃபேமஸ் பிரகலாதனுடைய. ஆனால் அங்கே ஸ்ரவணம் అని சொன்ன உடனே இங்கே மனனம் நிதிதாசன் சொல்லக்கூடாது, சரியா? ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ அப்படி போகணும். நாளை கிளாஸில் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். நாளைக்கு உபனிஷத்து, இன்னைக்கு லைட் பாகவதம் பாட்ட. ஸோ இங்கே ஸ்ரவணம்னா அதுக்கு கூட கொஞ்சம் டெஃபினேஷன் மாற்றிக்கணும். ஆனால் நாங்கள் ஒத்துக்காமல் பரவாட்டி ஸ்ரவணம்னா சத்சங்கத்துக்கு வருதா அப்படின்னு சொல்கிறோம். சத்சங்கத்துக்கு என்ன கேட்கணும்? கதை சொன்னாதான் சத்சங்கத்துக்கு வருவோம். நீங்கள் வேறு எல்லாம் பேசிட்டா வரமாட்டானே நிறைய பேர் வரதில்லை. இந்த இடத்துல இந்த சகுண பக்தனுக்கு அவனுடைய குவாலிஃபிகேஷனுக்கு இங்கே பகவானுடைய கதை தான், பகவானுடைய கதா லீலைகள். அது விஷ்ணு புராணம் ஆகட்டும், பாகவதம் ஆகட்டும், தேவி புராணம் ஆகட்டும், ஏதோ சிவபுராணம், இந்த மாதிரி பகவத் கதைகள்னு கேட்குறதானே அந்த லெவல் அவனுக்கு. இப்போ அதுதானே நிறைய பேருக்கு அது பிடிக்கிறது இல்லையா? அப்படி பிடிச்சது அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூராகி வருவான். வேதாந்தத்துக்கு வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு வரமாட்டான், சரியா? புரோக்தேன பக்தி யோகேனா. அப்புறம் இங்கே சொல்லும்போதும் பஜதः மாம் அசக்ருத் முனேஹே. முனேன்னா யார் இந்த சகுண உபாசனை இதில் ஈடுபட்டானோ, ஆனால் இவன் ரொம்ப சாதாரண பக்தன் இல்லை. உபாசனைன்னு சொன்ன தியானம், பகவான் மேலே ரொம்ப ஈடுபாடு. வர ஸ்லோகங்களுக்குள்ள சொல்லுவார். அசக்ருத்தன்னா நிரந்தரம் என்னை நினச்சிட்டே இருப்பான், ஆனால் லோகத்தில் வேலையெல்லாம் பண்ணுவான். அசக்ருத்தன்னா கண்டினியூஸ்லி. அப்படி செஞ்சால் என்ன ஆகுமன்னா ஞானம் வரும்னு சொல்லலை பகவான். அதுதான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. அது எப்படி சொல்லாமல் சொல்கிறாரு. அப்போ ஞானத்துக்கு வந்து தான் ஆகணும்னது இன்டைரக்டாக சொல்கிறாரு, பயப்படுத்தாமல் சொல்கிறார். சரி, என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் நீங்கி போயிடுவன்னாரு. அவர் மேலே பக்தி பண்ணால் கிளியராக சொல்கிறார். ஹிருதயா காமாக நஷ்யந்தி சர்வே. முனி மை ஹிருதி ஸ்திதே. என்ன அவனை ஹிருதயத்தில் வச்சுக்கிட்டு எப்போ என்னை பற்றி நினச்சிக்கிட்டு அவனுக்கு குருகம் நடத்துக்கிறான், எல்லாம் பார்த்துக்கிறான், சமைச்சுக்கிறான், எல்லாம் செய்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் ஹிருதயத்தில் இருக்கிற இப்போ இருக்க காமங்கள் இல்லை இருக்கு. அதனால தான் ஃபுல்ஃபில் யுவர் டிசைர்ஸ்ன்னாரு அப்போது. ஆனால் அதான் சொன்னான், எனக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் கூட நம்ம மட்டம் பிடிச்சிக்கிறேன். ஹிருதயத்தில் கொஞ்சம் இடம் கூட, கொஞ்சம்
அதனால தான் ஒரு கை என்னை கால் பிடிச்சிக்கும், இன்னொரு கை வச்சு லோகத்தில் வேலை பண்ணேன். நான் எல்லாமே கொடுப்பேன் உனக்கு, எல்லா கிடைக்கும்ன்றார் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். ஸோ இது அண்டர்லைன் பண்ணு. காமாக ஹிருதயத்தில் இருக்கிற காமங்கள் எல்லாம் போகும். என்னை பஜிச்சுட்டே இருந்த மோட்சம் வரும்னு சொல்லணும் இல்லையோ, ஞானம் வரும்னு சொல்லணும் இல்லையோ. ஞானம் வார்த்தை விட்டுடுங்க, உனக்கு மோட்சம் வருமனோ இல்லை நீ வைகுண்டத்துக்கு வருவேன்னு சொல்லலை. ஹிருதயத்தில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் போகும்னாரு. ஞானம் அதுதானே சொல்கிறதே. ஞானிக்கு ஹிருதயத்தில் இருக்கிற காமங்கள் எல்லாம் அதுக்கு தான் அன்றைக்கி கோட் பண்ண இல்லையா பகவத்கீதையிலேருந்து. அன்றைக்க இதில் எந்த கிளாஸ் தெரியல. ஆபூரியமான மச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாக பிரவிசந்தி அத்வத். ஐ திங்க் மனிஷா பஞ்சகத்திலேயே சொன்னோம். எங்கே சொன்னாலும் பரவாயில்ல, அதே கருத்து தான். அப்படின்னு சொல்லி அப்படி என்ன அர்த்தம், கன்க்ளூஷன் என்ன? ஸோ இந்த ஸ்லோகத்துடைய முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம். நிஜமான பக்தி ஹிருதயத்தில் பிரகாசிச்சா வந்தால் அந்த ஹிருதயத்தில் இருக்கிற அதே இடத்துல காமங்கள் டிசைர்ஸ் எல்லாம் நீங்கி போகும், கிரமமாக நீங்கி போகும். அப்போ அந்த பக்தி அப்படி இருக்கணும். அது எவ்வளோ நாள் ஆகும்? இந்த ஜென்மத்தில் வருமா, அடுத்த ஜென்மம் வரும், பரவாயில்ல, வரும், நிதானமாக வரும், டோன்ட் வெரி. இதுக்கு வேறு ஒன்று ரெண்டு சொல்கிறேன். சிவானந்த லஹரி பகவான் சங்கராச்சாரியனால் எழுதப்பட்ட ஒரு கிருதி நல்ல. அதில் அவர் சிவனை பற்றி பக்தனா சிவனுக்கிட்ட சொல்ல மாதிரி நிறையா சொல்லுவார். அப்படி சொல்லும் போதும் சங்கரர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு ஹண்டர், வேனன், அதனால் நீ நீ ஹண்டிங்க்கு எங்கேயுமே போக வேண்டாம், ஓகே? என் மனசனை காடு இருக்கு, இது நிறைய மிருகங்கள் இருக்கு, நீ இங்கே நான் ஒன்றும் சார்ஜ் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் நீ கொல்லிடு, டூ ஹண்டிங் அப்படின்னு பக்தாள் இப்படி தான் பேசுவார் பகவான் கூட. இன்னொரு இடத்துல அது இதுலையோ என்னை கேட்டால், புத்தியனே ஒரு கண்ணியே இருக்க, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேவா சொல்கிறது எப்படியோ இருக்கே. ஆனால் அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்கு. புத்தி கன்யாம், என்ன புத்தியனை எனக்கு ஒரு கன்யா இருக்குங்க, அது உனக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வா, வர வைக்கிறார். அப்புறம் ராமர் எங்கே இருக்காரோ அங்கே காமம் இருக்காது. வேர் ராமா ரிசைட்ஸ் தேர் கெனாட் காமா ஸ்டே தேர். அப்படி இருந்து கூட அந்த சூர்பனகை மட்டும் எக்ஸப்ஷனல் கேஸா, ஏன்னா அங்கே தமாஷா நடக்கணும் இல்லையோ, ராமர் மேலே காமம் வந்துச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த எசன்ஸ் ஆஃப் தி ஸ்லோகா. அப்போது இன்னும் அப்போது ஞானம் வருதுன்னு வைகுண்டம் வருதுன்னு சொல்ல என் மனசில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் போகும். அப்போது வேண்டாம், அந்தளவுக்கு பக்தி பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லா ஆசை போயிடும், எல்லோரும் மேலே இருக்கிற ஆசை போயிடும். அப்படி பயந்து இருக்கிறவங்களெல்லாம் இருந்துக்கோ, பரவாயில்ல, ஓகே? கொஞ்சம் கொஞ்சம் பக்தியை பண்ணும், இன்னும் 10 ஜென்மம் பண்ணும். நான் ஒன்று கம்பல் பண்ணல. ஐ எம் நாட் இன் எ ஹரி, ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள். நீ எப்போ வரணும், எனக்கு கூட ஒன்றாகணும்னு நீ வந்துக்கோ. ஆனால் வரும்போது கண்டிஷனாக எல்லாம் விட்டுடணும். அந்த வஸ்திராபரணத்தில் குழந்தைகளுக்கு கூட விளையாட்டுனா கூட அவங்கள நீ நக்ரமாக நதியிலேருந்து வெளியே வாங்கோ, உங்களுக்கு துணி வேணுமென்னு எடுத்துக்கோங்க, இப்படியெல்லாம் பேசிட்டானே. அப்போது கிருஷ்ணனுக்கு 6 வயசு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கதை சொல்லும்போது ஜாக்கிரதை சொல்லணும். அந்த குட்டிகளுக்கு 5-5.5 வயசு. அதெல்லாம் கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரதம் பண்ணும். சரி, அங்கே ஒரு லெசன். அதனால்
தேகாபிமானம் எல்லாம் விட்டுடணும். வஸ்திரம் అనేది தேகம்தான். அதுக்கு தான் வஸ்திராபகரணம் கதை அங்கே. சரி, அடுத்தது இப்போது இன்னும் கிளியராக 30வது ஸ்லோகத்தில் படிக்கிறோம். பலம் என்ன வரும்? மேலே வந்து ஆசைகள் போயிடும் மனசில்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? भिद्यते हृदयग्रन्थिः छिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि मयि दृष्टेऽखिलात्मनि. முண்டகோபனிஷத்துலோன்னு மந்திரத்தின் அப்படியே திருடிட்டார் பகவான் கிருஷ்ணர். இங்கே திருடிட்டார். பகவத்கீதையில் நிறைய கட்டோபனிஷத்தில் வந்து பொறுக்கிட்டு திருடிட்டு வந்து அங்கே சொல்கிறாரு. அதனால் கிருஷ்ணர் பேசினா கூட ஸ்ருதி பிரமாணம் இல்லைன்னா அவர் பேச்சு கூட வேல்யூ இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அதனால் ஸ்ருதினி கோட் பண்ணுறார். எக்ஸாக்ட்லி அதே ஸ்லோகம் ஒரு சின்ன வார்த்தை வித்தியாசம் வந்துச்சு. முண்டகோபனிஷத்தில் வந்து भिद्यते हृदयग्रन्थिः छिद्यन्ते सर्वसंशयाः क्षीयन्ते चास्य कर्माणि तस्मिन् दृष्टे परावरे. அங்கே அர்த்தம் லோயர் அண்ட் ஹையர் ரெண்டு ஒன்று தான். லோயர் அண்ட் ஹையர்னு கிடையாது அனே பர அவர. அந்த டிஃபரன்சஸ் துவைத்தமே விட்டி போகும். அதுக்கு முன்னாடி ஞானம் வந்த ஹிருதயத்தில் அஜ்ஞான கிரந்தி நீக்கப்படும். அதே தான் இங்கேயும். ஆனால் கடைசியில் இங்கே கிருஷ்ணர் மாற்றிட்டார். அதோடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லுவேன். ஸோ முதல்ல என்ன ஆகும்? த ஃபஸ்ட் ஒன் ஹிருதய கிரந்தி பித்தியதே. பித்தியதேன்னா பியூர்ஸ் பிரேக்ஸ். ஓகே, உடஞ்சி போயிடும். என்ன கிரந்தி? அவித்யா கிரந்தி. கிரந்தின்னா நாட்டு. சரியா? காம கர்ம அவித்யா இதெல்லாமே முடி நாட்டுகள், இது கிரந்திகள். 3 சரீரங்கள் 3 கிரந்திகள், 3 குணங்கள் 3 கிரந்திகள். அதனால தான் உபநயனம் பூனல்ல 3 முனி பொட்டி இருக்கும். பிரம்ம வித்யா பிரம்மோபதேசம் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் தாண்டி வா. அதுக்கு தான். ஸோ முதல் ஹிருதயத்தில் இருக்கிற அந்த அஜ்ஞான கிரந்தி நீக்கப்படும். எப்போ அஜ்ஞானம் மோகம் சோகம் எல்லாம் போயிடுத்தோ ஹிருதயத்தில் இருக்கிற எல்லா சம்சயங்களும் நீக்கப்படும். நோ மோர் டவுட்ஸ், நோ மோர் கொஸ்டின்ஸ், நோ மோர் வைலிங் அண்ட் ஹவுலிங். ஓகே, சர்வ சம்சயாக போ. எப்போ சர்வ சம்சயங்கள் போயிடுச்சோ அஜ்ஞானமும் போயிடுத்தோ உனக்கு ஒரு கர்ம பந்தமும் இருக்காது. க்ஷீயந்தேச்ச அஸ்ய கர்மாணி. அந்த மனுஷனுடைய கர்மா அவன் செஞ்சதை பேலன்ஸ் இருந்தால் கூட இனிமேல் உனக்கிட்ட வராது கர்மா. ஞானம் அக்னி இருக்கிறதுனால கர்மம் உனக்கிட்ட வராது. பிராரப்தம் இருக்கிறது என்ன முடிஞ்சு போயிடும். ஆகாமி சஞ்சதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. யாருக்கு இது நடக்கும்? யாரும் பரே அவரே பரே என்னர்ல அங்கே அது வேறு. இங்கே யார் வந்து மயி அகிலாத்மனி திருஷ்டே பாருங்கோ எங்கே வந்து முடிக்கிறார் பக்தனை கொண்டு வந்து. அகிலாத்மாவாக இருக்கிற என்ன யார் உணர்றானோ அப்படின்னா நீ நான் இது ரெண்டு இல்லை. அகிலாத்ம திருஷ்டி யாருக்கு ஒருத்தனுக்கு ஏற்படுறதோ, இந்த அகிலாத்ம திருஷ்டி சர்வத்திர சமதர்சனம் எத்தனை வாட்டி இப்போத அது உபனிஷத்தில் ஈஷாவாஸ்யத்தில் பார்த்தோம், பகவத்கீதையில் பார்த்தோம், கைவல்யம்ல கூட நிறைய பார்த்தோம். ஏகத்துவம் அனுபஷ்யத ஒன்று. அதே தான் பகவான் இங்கே வந்து
அகிலம் ஆத்மாவாக இருக்கிற எண்ணம். அப்போ அவர் அகிலம்னு சொன்னால் நீயும் நான் தான், உன்னுக்குள்ளே இருக்கிற நானே தான், நீ நான் ஒன்று தான் தானே அர்த்தம். அப்போ அத்வைத்தம் தானே சொல்கிறாரு. அத்வைத்தம்னா ஞானம் தானே. இப்போ ஞானத்துக்கு வராமல் இந்த ஹிருதய கிரந்தி போகாது, ஹிருதயத்தில் சம்சயங்கள் போகாது, உனக்கு கர்மமும் நீங்காது. அப்போ ஞானத்துக்கு வந்து வர வேண்டியது தானே. கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் சரி, ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ போறியோவா. వెరీ ఇంపార్టెంట్ శ్లోకం. இந்த ஒரு ஸ்லோகம் வச்சு இந்த பாகவதம் అనేది இந்த கிளியர் பியூர் அத்வைத்த சாஸ்திரம் உபனிஷத்துன்னு எடுத்துக்கணும். இதுக்கு மேலே இன்னும் என்ன பிரமாணம் வேணும்? நடுவில் என்ன கதை பேசினா கூட. ஆனால் இங்கே இந்த அகிலாத்மனி திருஷ்டி అనేది வந்து இப்போ பாருங்க, பேசிகிட்டு இருக்கிறதே பக்தி யோகம். அதையும் சகுண பக்தி பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு. நிர்குண பக்தி விட சகுண பக்தி. அப்படி பண்ணி பேசிட்டு வந்துட்டு ஞானத்துக்கு அப்படின்னா அந்த பக்தி பரிபக்குவமாயிடுச்சுன்னா, பராபக்தியாக மாறிடுச்சுன்னா ஞானி பக்தனாக இருக்கணும். நீ ஞானி பக்த, நாட் சாதாரண பக்த. அப்போ அதுதானே பகவானுடைய உபதேசம், கன்க்ளூஷன். இதுக்கு வந்து இந்த வார்த்தை வந்து அந்த சகுண பக்தியிலேயோ ரொம்ப ஈடுபட்டு பாகவதத்தில் கோபிகைகளை வந்து கிருஷ்ணர் மேலே அவ்வளோ அட்ராக்ஷனு, அந்த ரூபத்துக்கு அவ்வளோ அட்ராக்ஷனு. அதனால் அவனை பார்க்க முடியாமல், அவனை சந்திக்க முடியாமல் இது அவங்களால இருக்க முடியல, வீட்டு வேலை செய்ய முடியல. அப்புறம் இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு ஆத்மானுபூதி கொடுக்கணும். இவங்க ரொம்பவே என் மேலே அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நாள் அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஃப்ளூட் ஊதிட்டு எல்லாருமே வர வச்சுட்டார் ராசலீல. அதெல்லாம் நமக்கு தெரியும், பாகவதத்தில் பார்த்தோம். அங்கே எப்போ கிருஷ்ணனும் பல ரூபங்கள் எடுத்துகிட்டு ஒரு கோபிக்கு கிட்ட ஒரு கிருஷ்ணன் ஆகி அழகாக அவங்களுக்கு கூட அது வந்து நிருத்திய ரூபத்தில் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு பிரபஞ்சமே மறந்து போய் சரீரமே மறந்து போய் அப்படி இருக்கிற ஒரு அனுபூதி, பிரம்ம அனுபூதி தான் அது ராசலீலா. அப்படி கொடுத்துட்டு செக் பண்ணுறாரு நடுவில். அவங்கள ஹிருதயத்தில் சில கோபிகளுக்கு வந்து நான் எவ்வளோ பாக்கியசாலி, எனக்கிட்ட தான் கிருஷ்ணன் இப்படி இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கர்வம் வந்துச்சு. எப்போ கர்வம் அகங்காரம் வந்ததோ ஓகே உடனே மறைஞ்சு போயிட்டார். பார்த்தீங்களா? மறைஞ்சு போனதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அழுந்துட்டே தேடும்போது யமுனா பக்கம் அதெல்லாம் நதிலும் காட்டில் அப்புறம் அழுந்துட்டே ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. அழுந்துட்டே அழகாக பாடினாங்களா? ஆமாம், சுகர் அப்படி தான் சொல்கிறாரு. ருருதுஹு சுஸ்வரேன, நல்லா அழகாக அழுந்துட்டே பாடிட்டு இருந்தாங்க. என்ன பாடியிருக்காங்க? அது கோபி கீதம் அது இருக்கு. அதில் ஒரு விஷயம் வார்த்தை சொல்லணும் நான் இங்கே. நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேஹினாம் அந்தராத்மத்ருக்கு. ஏன் சார் அழுந்துட்டே பாடுறீங்க? ஆனால் நல்லா இருக்குல்ல ராகம். அப்படி தான் அவங்க வந்து அழுந்துட்டு ஞானம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் இல்லை. நம்ம நிற்கிறோம், அவங்களோட அவங்களுக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணனும் என்னன்னு. ஆனால் அந்த பாஷ்யமாக ஒரு ரூபம் அந்த சகுணமாக இருக்கிறதுனால அது விட முடியல. அது கூட விட்டி போகிறதுக்காக தான் அவர் பிருந்தாவனமே விட்டுட்டு போயிட்டார். திரும்பி வரலையே. அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு, சப்போஸ் கிருஷ்ணன் மேலே அந்த ரூபமோ சரீரமோ அதை பற்றி அவ்வளவு வியாமோகம் இருந்திருந்தால்
இவங்க எல்லாரும் மதுராவுக்கு போயிருக்கணும், யாரும் போலியே. அப்புறம் இருக்கிற இடத்துலையே உணர்ந்தாங்க. நடுவில் உத்தவர் வந்து ஒரு சந்தேஷம் கொடுத்ததா அங்கே ஒரு கதை இருக்கு. உத்தவர் வந்து சொல்லணும், உத்தவர் ஆச்சரியப்பட்டு வாய் மேலே முதல்ல வச்சு இவங்களோட பக்தி, இவங்களுடைய ஞானம் பார்த்துட்டு அவங்களை நமஸ்காரமே பண்ணிட்டார். ரஜபூமியில் மண் எடுத்துகிட்டு தலைமையில் போட்டுக்கிட்டார். அவர் பெரிய ஞானி தான் உத்தவர். ஸோ அங்கே என்ன வார்த்தை இப்போ, அகில தேஹினா. நிஜமா ஓ கிருஷ்ணா, நீ வந்து அந்த யசோதாக்குள்ள இல்லை, நீ எல்லாருக்குள்ள அகில தேஹினாம் அந்தராத்மதுக்கு அகிலாத்மனி. பார்த்தீங்களா? ஸோ அப்போ ஞானம் அது சர்வத்திர ஒரே ஆத்மா ஒரே சத்தியம் இருக்குன்னு தெரியுது. இப்படி 30வது ஸ்லோகத்தில் அத்வைத பக்தி, பக்தினே வார்த்தை இருக்கட்டும், ஞானி பக்தன்னு சொல்லும்போது அத்வைத பக்தி. கீதையில் வந்து இந்த அத்வைத பக்தன் பற்றி சொல்லும்போது கிருஷ்ணர் அவர் தான் சிறந்த எனக்கு பிடிச்ச பக்தர், மனிதர் ஏதாவது சொல்லணும். அவர் நான் ரெண்டு இல்லை ஆக்சுவலி. அதனால தான் என்ன சொல்கிறாரு இங்கே, என்ன சொல்கிறது வார்த்தை தெரியாமல் கிருஷ்ணருக்கு, உதாரா சர்வ ஏவைதே ஞானி த்வாத்மைவ மே மதம். எல்லாரும் எனக்கு பிடிக்கும், எல்லாரும் என்ன அவங்களுதான், என்னோட ரூபங்கள் தான். ஆனால் ஞானி தூ, ஞானி மட்டும் என்னுடைய ஆத்மா. இந்த பதம் முக்கியம், ஞானி தூ ஆத்மைவ மே மதம். வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட் இன் கீதா. சரி, அப்படி சொல்லிட்டு இப்போது 31வது ஸ்லோகம், 31, 31 என்ன சொல்கிறாரு, தஸ்மான் மத் பக்தி யுக்தஸ்ய யோகினோ வை மதாத்மனஹ ந ஞானம் ந ச வைராக்யம் பிராயஸ்ரேயோ பவேதிஹ. இங்கே இவ்வளோ ஞானம் விஷயம் சொல்லிட்டாரு. ஆனால் இது எல்லாருக்கும் உடனே எற்ற கிரகிக்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயம் இல்லை. அப்படின்னு மறுபடியும் இங்கே தஸ்மாத்ன்றார். தஸ்மாத்ன்னா இப்போ தானே மேலே அழகாக உபனிஷத்துதெல்லாம் கோட் பண்ணிட்டு தேர்ஃபோர் எதனால், ஏன் 27, 28 ஸ்லோகங்களில் நான் சொன்ன என்னுடைய அந்த சகுண பக்தனுக்கு அவனுக்கு பூர்ணமாக வைராக்கியமும் வரல, பூர்ணமாக விவேகம் இருக்க வைராக்கியம் இல்லை. விவேகம்னா நான் வேணும், சத்சங்கத்துக்கு போகணும், பக்தி வேணும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் வைராக்கியம் அது மட்டும் வேண்டாம். அப்படி இருக்கிறவனுக்கு தஸ்மாத் மத் பக்தியுக்தஸ்ய யோகினஹ, யோகி என்ன இங்கே பக்தனு தான். பக்தி அந்த யோகி, என்னோட பக்தனுக்கு இருக்கிற அந்த பக்தி என்ன மேலே மதாத்மனஹா என்ன மேலே இருக்கிறது. அதே அப்படி வச்சுக்கிட்டு அது கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கட்டும். அந்த நிலையில் நான் சொன்ன பாயிண்ட் இப்போ இங்கே பகவான் கிளியராக சொல்கிறார். அந்த ஸ்டேஜில் இருக்கிற அந்த பக்தன், சகுண பக்தனுக்கு ந ஞானம் ந வைராக்கியம் பிராயः ஸ்ரேயோ பவேத் இஹ. அவனுக்கு அந்த ஸ்டேஜில் ரொம்ப ஞானம் பற்றியோ பிரம்மம் அப்புறம் அது இது நிமித்த உபாதான காரணம்
அபின்ன நிமித்த உபாதான காரணம் இப்படியெல்லாம் அதையும் சொல்லி சொல்லி அவனுக்கு கொடுப்பார். அவனுக்கு இதெல்லாம் போகாது உள்ள. ஒரு பக்கம் அதெல்லாம் நீங்கள் பாட்டி நீங்கள் பேசுங்க, அப்பெல்லாம் அவனை தூங்குவான். அதனால் அவனு ஒன்றும் சொல்லாதுங்க. சரியா? எங்களுக்கு சொல்கிறார். அப்புறம் வைராக்கியம் வரல. இன்னும் என்ன வயசு இப்போ? இன்னும் ஒரு டிவிக்கு முன்னாடி உட்காருவீங்க. இப்படி எல்லாம் கிளாஸில் சொல்லாத. உனக்கு என்ன இப்போ அவங்களுக்கு வைராக்கியம் வந்தா இல்லைன்னா? அவங்க எங்களோட பக்தாள். என்ன பக்தாள் அவங்க எல்லோரும். என்ன பக்தி இருக்கு, அதனால தான் சத்சங்கம். நீ ஏதோ கொஞ்சம் அப்படி சொல்லு. இந்த இடத்துல இவனுக்கு இப்போது அந்த கண்டிஷனில் ஞானமும் வைராக்கியமும் ரொம்ப வேலை பண்ணாது, எம்ஃபசைஸ் பண்ணாதுன்னு நான் சொன்னேன்னா அது இங்கே கிளியராக ந ஞானம் நச்ச வைராக்கியம். ஸோ முக்கிய சாதனம் பக்தி யோகத்துக்கு என்னை மேலே மனசு வச்சுக்கிட்டு என்ன நினச்சிக்கிட்டே என்னை மறக்காமல் இருக்கிறதா போதும். அப்படிப்பட்ட அவனை பக்தி செஞ்சிட்ருக்கும்போது ஆத்மா அனாத்ம விவேகமனே அந்த ஞானமோ ஓகே, அன்லெஸ் யூ ஹாவ் த தீவிர வைராக்கியம். சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஏன் வரதே என்ன அவ்வளோ ஈஸியாக? அது சொல்லலைன்னா அதுக்கப்புறம் எப்போ வரும்? சொல்லிகிட்டே இருந்தால் எப்போது வரும்? அப்போது அவனுக்கு அవి ஸ்ரேயஸ்கரம் ஆகாது. அதனால தான் எல்லாரும் ஞானத்தில் ஈடுபடணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அப்புறம் அவங்களை செய்கிறது அவங்கள அதில் என்கரேஜ் பண்ணணும். நல்ல கர்மயோகத்தில் தர்மம் கர்ம பக்தியில் என்கரேஜ் பண்ணணும். ந புத்தி பேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் கீதையில். அந்த கர்மத்தில் ரொம்ப ஈடுபடுறவங்க, அதில் இன்னும் நிஷ்டை இருக்கிறவங்க, அப்புறம் பக்தி ஏதோ விதமான பக்தி பண்ணுறவங்க, அவங்க எல்லாருமே நீ திடீர்னு நீங்கள் எல்லோரும் வேஸ்ட்டு சும்மா அப்படி இப்படின்னு விமூடா அப்படின்னு அவர் திட்டுவார். பகவத்கீதைக்கு வந்தால் திட்டுவார். அப்போது வரவேன் அதுதான் வருதில்லை. நீங்கள் யாரும் வராமல் கேட்குறோம் சார், தூரம் நின்று திட்டா அங்கே விமூடானானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஜான சக்ஷுஷியா. விமூடா மூடா வார்த்தை ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணனுக்கு. ஆனால் இங்கே இந்த இடத்துல சரியா, now you are able to see the contrast. இவனுக்கு அப்படி எல்லாம் சொல்ல ஸ்ரேயஸ் இல்லை. சில வாட்டி நீ ரொம்ப கம்பல் பண்ணி அப்படி இப்படி பண்ணால் அது ரியாக்ஷன் நிறைய வரும். அட்வர்ஸ் எஃபெக்ட் கூட வரலாம். அதனால் ஜாக்கிரதையாக உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு இவங்களுக்கு நபுத்தி பேதம் ஜனயத்து. அதனால தான் உபனிஷத்து ஞானம் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, பப்ளிக்காக சொல்லக்கூடாது, காதோடு சொல்லணும்னா. ஏன்னா வைராக்கியம், விவேகமே தகராறாக இருக்கு, வைராக்கியம் மகா தகராறு. அதுக்கப்புறம் சமாதி ஷட்க சம் மகா தகராறு. நீ இப்போ அவனுக்கு போய் இதெல்லாம் நபுத்தி பேதம் ஜனயது. சந்நியாசம் வானப்பிரஸ்தங்க கூட சொல்லக்கூடாதம்மா. இருந்துக்கோ வீட்டில், அங்கே இருந்துக்கோ, எல்லா கிராண்ட் சில்ட்ரனும் எல்லோரும் கூட எல்லோரும் இருந்துக்கோ. ஆனால் என்ன மறக்காது, என்ன பக்தி பண்ணிகிட்டே தர்மம் விடாது, ஸ்வதர்மம் பண்ணு, என்ன பக்தி என்ன அது பண்ணிகிட்டே இருந்தால் மேஜிக்கு நடக்கும். அதுதான் கிருஷ்ணனுடைய தைரியம். அந்த மேஜிக்கு உங்களுக்கு தெரியாதுன்னுவார், இப்போ சொல்லுவார். சரி, அப்படி சொல்லணும். 32, 33 2 ஸ்லோகங்களும் சேர்ந்து படிச்சுக்கலாம். என்ன அது படிக்கிற முதல்ல. யத் கர்மபிர்யத் தபசாம் ஞான வைராக்யதஸ்ச யத்
योगेन दानधर्मेण श्रेयोभिरतरैरपि सर्वं मद्भक्तियोगेन मद्भक्तो लभतेञ्जसा स्वर्गापवर्गं मद्धाम कथं चिद्यति वाञ्छति. ஓகே, இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம். முதல்ல இந்த 32, 33 இந்த ஸ்லோகங்கள் என்ன ஸ்லோகம்? அர்த்தவாத ஸ்லோகங்கள். அர்த்தவாதம்னா பக்தினை ரொம்ப பாராட்டுறார். பக்தினை ரொம்ப பாராட்டுறார். இந்த அர்த்தவாதத்துக்கு ஸ்துத்தி அர்த்தம் பக்தினி பாராட்டுறதுக்காக இந்த விஷயம் பஞ்சதேசில் கூட பார்த்தோம் நம்ம. ஓகே, அதிசயோக்தி. அதிசயோக்தின்னா உன்னோட முகம் சந்திர பிம்பம் மாதிரி இருக்கடி அப்படி உப்பம். அதிசயோக்தி அந்த மாதிரி. இதுக்கு இங்கிலீஷில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்க, ஆர் ஹைப்பர் போல் அப்படின்வாங்க. ஓகே, ஹைப்பர் போல். ஒரு 2 உதாரணம் கொடுக்குறேன். என்னன்னா, அவர் ஒருத்தரே சிங்கிள் ஹேண்டட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவள் ஒருத்தரே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டான். அப்படின்னு ஒரு கை பின்னாடி வச்சுக்கிட்டு ஒரு கை வச்சு பண்ணாங்களே, என்ன அர்த்தம்? அதிசயோக்தி. என்ன புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு போச்சு. அப்படி சொல்லும் போது என்னன்னு புரிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த எட்டர்னிட்டி அப்படின்னா 11:15 11:30 ஆனால் கூட கிளாஸ் இன்னும் 2 நிமிஷம். அந்த 2 நிமிஷம் அப்பா எப்போதான் முடிய போகிறது அப்படின்னு ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த எட்டர்னிட்டி அண்ணா இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்ஸு. அதிசயோக்தி. சொல்ல வந்தது என்ன, 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, முடியவே. இதெல்லாம் ஸ்துத்யர்த்தம், பக்தியுடைய க்ளோரி. இதுக்கு சாஸ்திரம் நகி நிந்தா நியாயம். அது அங்கே பஞ்சதசியில் பார்த்தோம். நகி நிந்தா, நிந்த பண்ணுறதுக்காக சொல்லலை. இது சொல்லி இன்னொருத்தர் நிந்த பண்ணுறதுக்காக இல்லை. ஐ லவ் மை மதர் ஸோ மச் அண்ட் சொன்னால் ஐ ஹேட் ஆல் அதர் சில்ட்ரன்ஸ் மதர்ஸை. எனக்கு கிருஷ்ணன்னா ரொம்ப ஈடுபாட்டு பக்தின்னு சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். நான் சிவன் அதர்ஸ்னு அம்பாடுன்னு எல்லாருன்னு வெறுக்கிறேன்னு இல்லை, அந்த மாதிரி. அப்படி சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, இதில் என் மேலே செய்கிற இந்த சகுண பக்தியே எல்லாமே கொடுக்கும்ன்றார். எல்லாமே கொடுக்கும் அப்படின்றாரு. இங்கே தான் ஜாக்கிரதை இருக்கணும். அதுதான் சொன்ன அதிசயோக்தி. அப்புறம் எல்லாமே கொடுக்குமா? எல்லாமே லோகத்தில் இருக்கிற மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி, அப்புறம் மோட்சம், ஞானம் எல்லாமே கொடுக்கும். எப்படின்னு கேட்காதுன்றார். எப்படியோ அதான் அங்கே பொடி போடுறாரு, பொடி வைக்கிறார். இருக்கேன் அதில் பதம் சொல்கிறேன். எப்போ பகவான் இப்படி பேசுகிறாரோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் அது அர்த்தம் சொல்லிவிடும். ஒன்றில் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு, 9 விஷயம் சொல்லி இதெல்லாம் கிடைக்கும், என்னை பக்தி பண்ணிகிட்டே இருன்னு. இது சொன்னவனை வச்சுக்கோங்க. எல்லாம் இருக்குது. டாட்டாக் வை கிளாஸுக்கு வரமாட்டேன், நான் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன இங்கே கஷ்டப்பட்டு கொஞ்சம் பேருக்காக இப்படி எவ்வளோ நேரம் பேசி நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னா,
மோட்சம் கூட வருதுன்னு சொல்கிறார். அர்த்தம் கிரமமுக்தின்னு புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம வேதாந்தம் படித்ததுனால கிரமமுக்தி ஞானயோகத்வாரா ஏன் மோட்சம் அடையும், மோட்சம் வரும். சரியா? வில் கிவ் எவ்ரி திங்னு சொன்ன மோட்சம் வந்ததுக்கப்புறம் இனிமேல் எதுவுமே வேணுமென்னு அவசியம் இல்லையே, நிறைவு வந்துச்சு இல்லை, அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும். ஓகே. பகவத்கீதையில் இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இந்த ஸ்துதி அர்த்தவாத ஸ்லோகங்கள் இருக்கு. ஓகே, 8th சாப்டரில் இருக்கு. வேதேஷு யக்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணியம் பலம் பிரதிஷ்டம். வேதங்கள், யக்ஞங்கள், தபஸ்ஸு, தானம் இதெல்லாத்தினால யத் புண்ணியம் பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானமுபைதி சாத்தியம். ஆனால் அங்கே ஞானத்தை பாராட்டுறாரு. ஞானத்தை பாராட்டுறதுக்காக அங்கே சொன்னார். ஸோ இப்படி வேதமும் யக்ஞமும் தபஸு தானம் இது எல்லாத்தினால என்ன புண்ணியம் பலம் வரணும்னு நினைக்கிறியோ, இங்கே தத் சர்வம் யோகி இந்த ஞானம் அடைஞ்சதுனால பரம் ஸ்தானம் உபைதி, he attains the ultimate supreme abode. சிமிலர் அந்த மாதிரி கம்பேரிசனோட. ஆனால் அங்கே ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசின விஷயம். ஆனால் இங்கே பக்திக்கு அதே மாதிரி சொல்கிறார். சரியா? இப்போது ஸ்லோகங்கள் பாருங்கோ. ஸ்லோகங்கள் நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை, நான் அர்த்தம் சொல்லிடுறேன், லிஸ்ட்டு சொல்கிறேன். எதுவும் கஷ்டம். ஆனால் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு லிஸ்ட்டில் என்ன கொடுத்தாலும் கர்மங்கள், பல கர்மங்கள், தபஸு, ஞான வைராக்கியங்கள், அஷ்டாங்க யோகம், தான தர்மங்கள், இத்தர வேறு ஏதாவது தீர்த்த யாத்திரா அது அப்படி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது, இத்தர ஸ்ரேய சாதனங்கள் அப்படின்னா பல விரதங்கள் அப்பப்போ பண்ணுறது, நைமித்திகம், அது எல்லாத்தினால என்ன பலம் வருமோ, அப்புறம் ஸ்வர்க்கம், அப்புறம் மோக்ஷம், அப்புறம் இல்லைன்னா என்னுடைய தாமம்னு என்னுடைய இடம், இதெல்லாம் கூட இந்த சர்வம் என்ன மேலே இருக்கிற அந்த பக்தி, சகுண பக்தினாலேயே ரொம்ப லேசாக அவனை அடைவான், கிடைக்கும் அவனுக்கு. அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, என்ன பக்தன் எதுவுமே கேட்க மாட்டான், ஆனால் கேட்கலன்னா கூட எப்படியோ அவனுக்கு வரும். அந்த எப்படியோ வருவனே தான் கதஞ்சிது. இந்த கதஞ்சிதனே தான் பிடி வைக்கிறது. அது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கேட்காத அப்படி இல்லை, உனக்கு சொன்னால் புரியாது. எப்படியோ ஓகே, அவனை ஏதாவது ஆசைப்பட்டு அதையும் கிடைக்கும். அப்புறம் அவனை கேட்கலன்னா கூட நான் மோட்சம் தருவேன். என்னோடய பக்தன் மோட்சம் கூட கேட்க மாட்டாங்க, என்னோடய பக்தி அவனுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குமான்னு இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். அங்கே கூட அர்த்தம் வேறு விதமாக பார்க்கணும். இப்போ இந்த 2 ஸ்லோகங்களும் அர்த்தவாதங்கள். ஸோ இதுதான் லிஸ்ட் எல்லாம் சொல்லிவிட்டு, ஸ்வர்க அபவர்க்கம், அபவர்க்கம்னா மோட்சம், ஸ்வர்க்கம்னா ஸ்வர்க்கம். ஓகே, மத்தாமம் என்னுடைய வைகுண்டம் எதை சொன்னான், அது எப்படியும் அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ பக்தினி பாராட்டுறாரு. சரியா? 34 ந கிஞ்சித் சாதவோ தீராஹ பக்தா ஹேகாந்தினோ மம வாஞ்சத்யபி மயா தத்தம் கைவல்யம்
கைவல்யம் அபுனர்பவம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சில பேருக்கு ஓகே சில பேருக்கு இல்லை, என்னுடைய ஏகாந்த பக்தினः, 2-3 வேர்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. ஏகாந்த பக்தினः, ஏகாந்த பக்தின் அது சிங்கிள் பாயிண்டட் டிவோஷன். அதனால் ஏதோ நார்மல் பக்தின்னு சொல்லலை. ஓகே, அவ்வளோ பக்தின்னு பக்தி, பகவானை மறக்கிறது இல்லை. ஸோ என்னுடைய ஏகாந்த பக்தினः தீராக சாதவः, எத்தனை எட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது பாருங்கோ. அவனு ஏதோ ஒன்று அப்படி இப்படி கஷ்டம் வந்த உடனே நான் இவ்வளோ பண்ணிவிட்டேன், அப்படி பண்ணிவிட்டேன், அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், ஒன்றும் பண்ணல, இப்படியெல்லாம் சொல்ல மாட்டான். என்ன வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சுகம் வந்தாலும் சுகதுக்கே சமய கிருத்வா லாபோ ஜெயா ஜெயோ, அப்படி இருப்பான். தீரனாக இருக்கணும். அப்புறம் சாதவகா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அப்புறம் வீட்டுக்கு வந்து டமால் டிமி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி திட்டி இப்படி திட்டி கோச்சுக்கிட்டு உரிமை பார்த்து பயந்துடுவாங்க நம்ம பார்த்தாவே. மாமியார் மாமி கோயிலுக்கு போயிட்டு வருவான் தினந்தோறும், ஆனால் பேசவே தெரியாது, ஒழுங்காகவே பேச மாட்டேன். மாமியோ மாமியாரோ யாரோ அப்படி இருந்த சாதவக, தம்பம் தர்ப்பம் இப்படிப்பட்ட இது எல்லாமே நல்ல சாத்விக குணங்கள் இருக்கணும். சாதவகன்னா இங்கே அர்த்தம் தமிழில் ரொம்ப சாது. அவன் பார்ப்போம், அவனுக்கு என்னது ஒன்றும் என்ன சொல்லுவீங்க அது வேறு, ஏமாளி கோமாளி அப்பாவி அம்மா, அந்த சாது இல்லை இங்கே. இல்லை சன்னியாசியும் கிடையாது. சாதுன்னா அந்த தெய்வீ குணங்கள் லிஸ்டெல்லாம் சொல்கிறாரே. ஓகே, அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்தி ராஜ்யவம், லிஸ்ட்டு எல்லாம் 7வது அத்தியாயம் 9வது அத்தியாயம் 14 13 எல்லா இடத்துல. ஸோ சாதவः தீராக ஏகாந்த பக்தினः, நடுவில் கார்டுன்னு மாற்றுறது. அப்புறம் எல்லோரும் நிறைய பேர் அங்கே போகிறாங்களே, நம்ம ஒரு ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கிறோம். இப்போ அப்படி தானே ஆகிடுது. அந்த தர்ஸ்டே அன்றைக்கி எல்லோரும் எங்கோ போகிறாங்க, சொல்ல மாட்டேங்க. அவங்க எல்லோரும் வீட்டில் இருக்கு, நம்ம வச்சுக்கலன்னு அப்புறம் என்ன ஆகுமோ, ஒன்று வாங்கி வச்சு பார்ப்போமே. பர்சனாலிட்டி ப்ரிஃபரன்ஸ், பயம். நீ எப்படி தீரனாக இருப்பேன். அப்புறம் எத்தனையோ தரங்களாக குலதெய்வம்னு சொல்லி ஏதோ பண்ணி வச்சு கொடுத்துட்டு இருந்து அது வச்சுக்காமல் எல்லாம் மாற்றிட்டு அது பக்கம் வச்சுட்டு அப்புறம் என்னென்னமோ மாட்டிட்டு கைட்டிட்டு மாட்டிட்டு வச்சுட்டு என்ன இதெல்லாம். ஏகாந்த பக்தினஹா. ஓகே, அப்புறம் அவங்க கேட்கலன்னா கூட வாஞ்சதி அப்படி மயா தத்தம், நான் கைவல்யம் புனர்பவம் அவங்க வேண்டான்னு சொன்னால் கூட நான் கொடுப்பேன். கைவல்யம்னா புனர்பவன ரெண்டு இந்த புனர்பவனு எகெயின் பர்த் முக்தி அவங்க கேட்க மாட்டான். அப்படின்னு அர்த்தம் என்ன, இங்கே அங்கே வந்து எல்லாம் சகுன உபாசனை பண்ணிட்டேரு, நான் எல்லா தரேன் உனக்கும், அதுக்கே இட்டுக்கோ இதுக்கே இட்டுக்கோ. चतुर्विधा भजन्ते मां ये जना सुकृतनो अर्जुन आर्तो जिज्ञासुरर्थार्थी ज्ञानी च भरतर्षभानि 4 வகை. உனக்கு கஷ்டம் வரும்போதும் எனக்கிட்ட வந்து அழு சொல்லுக்கும். உனக்கு பணம் ஏதாவது அப்படியெல்லாம் ஆசை இருக்குது, அதெல்லாம் பிஸ்னஸ் நல்லா நடக்கணும், வந்துரு திருப்பதி வா. உனக்கு நான் யார் அசல் நீ ஏதாவது ஆசை இருக்க என்கொயரி பண்ண ஜிக்னாசை இருக்க கிளாஸுக்கு போ. அப்புறம் ஞானி கூட பகவான்
ಜ್ಞಾನ வந்ததுனால ஈஸ்வரன் ஒன்றும் மறக்கலை, ஈஸ்வரன் ஒன்றும் கிஞ்சப்படுத்தலை. ஞானி தான் ஈஸ்வரன் ஒழுங்காக புரிஞ்சுக்கினவர், ஈஸ்வரன் கூட ஒன்றானவர் அப்படின்னு இப்படி வெரைட்டி எல்லாம் சொல்கிறாரு. இங்கே வந்து கேட்டால் கூட நான் தரேன்னு கூடனா கூட அவங்க வேண்டான்னுவாங்க, அவங்க வேண்டான்னா கூட நான் தருவேன். அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, கடைசியில் கொடுக்க வேண்டியது தான், கேட்க வேண்டியது தான், நடக்க வேண்டியது தான். சரியா? ஆனால் இங்கே அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு கருத்து என்ன இருக்குன்னா, அந்தர்கதமாக ஓகே, சாதனமும் சுகமாக இருக்கு, சாத்தியமும் சுகமாக இருக்கு. அப்படின்னா ஜெர்னியும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு, போய் இறங்கிய இடமும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கு. பக்தியிலும் அப்படி ஒன்று இருக்கு. அதனால் இந்த பக்தனுக்கு எப்போ தருவேன்னு கூட கேட்க மாட்டானுமா. ஏன்னா இது ரொம்ப சுகமாக இருக்கு, பரவாயில்ல. ஏன்னா நீ எல்லாம் சாப்பிட்டுக்கும் எல்லாரும் கூட இருந்துக்கும் எல்லாம் வச்சுக்கோன்னா, ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு பூஜை பண்ணணும்னா நல்லா இருக்கு எனக்கு. நீ எப்போ தருவே எனக்கு அவசரம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அதெல்லாம் வேண்டாம், கேட்கல. இது நிம்மதியாக இருக்குது. அந்த பக்தாள் எல்லாம் நிறைய, நான் மறுபடியும் எத்தனை ஜென்மம் எடுத்தால் கூட எனக்கு நீ மோட்சம் தர வேண்டாம், இன்னொரு சரீரம் ஜென்மம் வந்தால் கூட உன்னோட பக்தி வேணுமண்ணா. ஆனால் நான் பக்தி என்ன பண்ணணும் கிரமமானது அங்கே பகவானே சொல்லிட்டாரு. ஞானம் தரும், ஆனால் அந்த பக்தி ஒழுங்காக இருந்தா. பார்த்தீங்களா? சில வாட்டி ஜெர்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஜாலியாக கம்ஃபர்டபுளாக ரிசர்வேஷன் கிடச்சிச்சு, எல்லாம் சாப்பாட்டு நோ ப்ராப்ளம், ஏசி நல்லா ஒர்க் பண்ணிச்சு, எல்லாம் எடுத்தேன். அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கும். சில வாட்டி பிரயாணம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்பா படாத பாடுபட்டு வந்து சேர்ந்துட்டோம்ப்பா, ஆம்படா நிம்மதியாக இப்படி எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த பக்தன் வந்து ஆனந்தம், அவனை அதிலேயே இருப்பான் பக்தாடு. அதனால் அவனுக்கு வந்து இங்கே அதான் விஷயம் சொல்லுகிறார். ஓகே, அப்புறம் அடுத்தது 35வது ஸ்லோகத்தில் நைரபேக்ஷம் பரம் பிராஹு நிஸ்ரேயசமகல்பனம் நிஸ்ரேயசமனல்பகம் நிஸ்ரேயசமனல் தஸ்மான்னிராஷிஷோ பக்திः நிரபேக்ஷஸ்ய மே பவேத். இது இம்பார்ட்டண்ட் ஸ்லோகா. மேலே பேசினதெல்லாம் அப்படியும் சொல்கிறார் இப்படியும் சொல்கிறார் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஸ்லோகம் எகைன் ரொம்ப கிரந்தி ஸ்லோகம். என்ன சொல்ல வராருఅనేది கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கு. என்னன்னா, மோக்ஷத்துக்கு முதல்ல டெஃபினேஷன் கொடுக்குறாரு. மோக்ஷத்துக்கு டெஃபினேஷன் எதுக்கு மோட்சத்துக்கு டெஃபினேஷன் கொடுக்கணும்? மோட்சம் பற்றி தான் இங்கே பிரச்சனை இல்லையே. பிரச்சனை இல்லை. நைரபேக்ஷம். ஓகே, எங்கே ஒரு ஆசை டிசைர் இல்லையோ ஆபேக்ஷம் இல்லையோ நைரபேக்ஷம். நிரபேக்ஷம் நைரபேக்ஷம். ஓகே, அதுதான் பரமம், நிஸ்ரேயசம். அப்புறம் அனல்பகம். அல்பம்னா சின்னது, அல்பகம்னா பிக்னு அர்த்தம். ஸ்ரேயஸ்ன்னு சொன்னாவே போதும். ஸ்ரேயஸ், பரமஸ்ரேயஸ், பரம புருஷார்த்தம் மோக்ஷம். அது வந்து தட் இஸ் தட் பிக்கர் அண்ட் டாப் மோஸ்ட்னு, அதுதான் பரமம். இவெல்லாம் எக்ஜெக்டிவ்ஸ் மோக்ஷத்துக்கு பாருங்க. ஆனால் மோட்சமான வார்த்தைங்க எங்கேயுமே சொல்லல. நைரபேக்ஷம், பரமம், நிஸ்ரேயசம், அனல்பகம், அனல்பகம், இதுதான் பரமம்னு சொல்லி சொல்லுவாங்க பிராகு ருஷிகள், மகாத்மர்கள், அதை அடைஞ்சவங்களை சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? அது இங்கே தான் பாயிண்ட்டு.
பகவானுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? ஒரு டிசைர் இல்லாதவர் பகவான், கடவுள். இப்போ அவருக்கு டிசைர் இருந்துச்சுன்னா அப்புறம் அவர் எங்கே போய் கேட்பார்? லோகத்தில் எல்லாருடைய ஆசைகளை நிறைவேற்றுறது அவர் நிந்திருக்கார், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்னு சொல்லி. அவரும் போயிட்டு அங்கங்கே கேட்டுட்டு வர, அப்புறம் எனக்கும் ப்ராப்ளம் தான், உனக்கும் ப்ராப்ளமா? ஏன்னா என்னோடய ஃபேமிலி ரொம்ப பெருசு. அப்படி இருந்தால் அவர்கிட்ட நம்ம போவோமா? அவரோட ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் வந்த மாதிரி கதையில் எல்லாம் இருக்கு. ராமாயணத்திலாவது அங்காவது இங்காவது ருக்மிணி கிட்ட சத்யபாமா எல்லாரும். ஆனால் அவர் மட்டும் அந்த ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கல. அவர் ப்ராப்ளமேட்டிக் ஆகலை, அது ப்ராப்ளமேட்டிக் எடுத்துக்கலை. ஞான ஸ்திதியிலும் அப்படியே இருக்கார் இல்லையா? பகவான் மாதிரி தான் இருக்கார். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சுற்றி இருக்கிறது எல்லாம் எப்படியாவது ஆகட்டும். ஏன் அப்படி காட்டுறாங்க கதையில் அப்படின்னு சொன்னால், நீயும் அப்படி இரு லோகத்தில்னு அர்த்தம். நீயும் அப்படி இரு லோகத்தில். அதனால குடும்பம் அவருக்கு இருக்கிறது சொல்லணும், அங்கேயும் கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லணும், அங்கேயும் திட்டாங்கன்னு சொல்லணும், எல்லாம் அடிதடி எல்லாம் அது காட்டணும். அப்போ தான் நம்ம வந்து சமமாக பரவாயில்லையே அங்கே கூட இருக்கு, அவருக்கும் பிரச்சனை இருக்கா அப்படி இல்லை. அதனால பகவானுக்கு எந்த ஒரு இது இல்லை, ஆசை இல்லை. அப்படி ஆசை இல்லாத இண்டிபெண்ட்டாக இருக்கிற என்ன, அதுதான் முக்கியமான விஷயம். என்ன சொல்கிறார் பாருங்க, 2வது பாகத்திலும் தஸ்மாத் ஸ்ரேயஸ்ஸு பரமம், முதல் நைரபேக்ஷம் అనేది இம்பார்ட்டண்ட் வார்த்தை. அதனால அப்படி ஒரு ஆசையுமே இல்லாமல், ஓகே, நிராசிஷः, ஓகே, நிரபேக்ஷः, ஆசை இல்லாத. நிரபேக்ஷன்னா கூட அதே தான் அர்த்தம். இங்கே இன்னொன்று எடுத்துக்கணும், இண்டிபெண்ட்னு எடுத்துக்கணும். நிராசிஷான்னு இண்டிபெண்ட்னு எடுத்துக்கலாம், நிரபேக்ஷன்னா ஒரு ஆசை இல்லை. ஒரு ஆசை இல்லாமல் செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்கிற என்ன மேலே பக்தி பண்ணுன்றார். புரிஞ்சுதா? மே பக்தி பவேத் அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆசை இல்லாத இண்டிபெண்ட்டாக இருக்கிற என்ன மேலே எப்போ பக்தி பண்ணுறியோ, நீ என்னை கூட ஒன்றாயிடுச்சுன்னா நீயும் இண்டிபெண்ட் ஆசாரஹிதமானவன் ஆயிடுவேன்னா, நீ நானும் ஒன்று 2 பேர் ஒன்றாயிடுறோன்னு அர்த்தம். மோட்சம் தானே அது. பேதமெல்லாம் போயிடுது இல்லையா? துவைத்தமெல்லாம் நீக்கப்படுறதே. துவைத்தம் இருக்கக்கூடாதனேது விஷயம் இங்கே இன்டைரக்டாக பிரதிபாதனை. சரியா? அதனால் இந்த விஷயத்தில் நம்ம வந்து ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். இந்த துவைத்தம் பார்க்கறதுனால என்னதான் ஆயிடுதுன்னா பயம் ஏற்படும். உபனிஷத்து சொல்லிச்சுக்க, த்விதீயாத்வை பயம் பவதி அப்படின்னு சொல்லப்பட்டது. த்விதீயாத்வை பயம் பவதி. அதனால் பயம் இல்லாத நிலை, அப்புறம் எந்த ஆசையும் இல்லாத நிலை, அது பகவானுக்கிட்ட தான் இருக்கு. அதனால என்ன நீ பண்ணிகிட்டே இரு, அப்புறம் நீயும் அந்த எனக்கு கூட ஒன்றாயிட்டு அதே மாதிரி ஆயிடுவே நீ. அப்போ லிபரேஷன் தானே. ஸோ இது இன்டைரக்டாக மோட்சம் అనేది எதுவுமே சொல்லாமல் கிராஜுவலாக இந்த எது ஸ்ரேயஸ்கரம் అనేది சொல்கிறாரு. அந்த 29 சொன்ன அந்த ஆசை எதுவுமே ஹிருதயம் இருக்கிற ஆசைகள் எல்லாம் நீங்கப்படுமென்னு சொன்னாரா, அதுக்கு இப்போ இங்கே ஒரு கிளியர் டெஃபினேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 36 வந்து நமையே காந்த பக்தானாம் குணதோஷோத்பவா குணாஹ சாதூனாம் சமசித்தானாம் புத்தே பரமுபேயுஷாம்.
இங்கேயும் மறுபடியும் இப்படி சொல்லி மை ஏகாந்த பக்தானாம், இப்போ என்ன ஆகும், அப்படிப்பட்ட ஏகாந்த பக்தி இருக்கிறவனும் அவன் ஆசைகள் எல்லாம் ஹிருதயத்துலேருந்து நீங்கப்படும். நானும் ஒரு ஆசை இல்லாதவன் தான், நானும் அவனும் ஒன்றாக ஆயிடுவோம். ரெண்டு பேதம் துவைத்தம் போயிடும். ஸோ இங்கே ஏகாந்த பக்தானாம் சாதுனாம் சமச்சித்தானாம், அது விடமாட்டுறார் பாருங்க. என்ன எப்போ நான் சகுண உபாசனை என்னோட பக்தனான்னு சொல்கிறானோ, நீ புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட பக்தனை நீங்கள். அதெல்லாம் சொல்லாமல் சொல்கிற மாதிரி சொல்லாமே சொல்லி நீ சாதுவாக பாரு, மறுப்பு அதே வார்த்தைங்க, சாதுனாம் சமச்சித்தானாம், அதி முக்கியம். ஓகே, சமச்சித்தம். அப்படி இருக்கிறவனை அவனுடைய புத்திப்பு பரமம் உபேயுஷாம். பரமம், இந்த பரமம் வார்த்தை கூட திரும்பி அல்டிமேட்லி தட் பிரம்மம் ஏகம்தா பரமம். எதி புத்தி நவ் merges and becomes one with the total, சிதாபாசம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எல்லாம் போய் அப்படிப்பட்ட அவனுக்கு ஒரு புத்தி ஏற்படும், புத்தியில் ஞானம் ஏற்படும். ஓகே, அதனால் என்ன ஆகும்னா, இங்கே இப்போது உத்தவர் கேட்ட கேள்வியிலேருந்து இங்கே பதில் கன்க்ளூட் ஆகிற மாதிரி, நீ கேட்டியே குணமும் தோஷம் பற்றி ரெண்டும் ஏன் பேசிட்டீங்க, திரும்பி அப்புறம் குணாதீதன் ஆகணுமன்றீங்க. ஆமாம், நீ இப்படி பக்தனாக இருந்தியும் சகுண உபாசகனாக இருந்து கூட கிரமமாக நீ என்ன பண்ண பாருங்க. மை ஏகாந்த பக்தானாம் குணதோஷ உத்பவா குணாக ந. என்னோட ஏகாந்த பக்தனுக்கு, சமச்சித்தனாக இருக்கிறவனுக்கு, சாதுவாக இருக்கிறவனுக்கு அவனோட புத்தி எப்போ தாண்டி நிற்கிறதோ, இந்த தாண்டி நிற்கிறதுன்னு சொன்னால் புத்தி அதுக்கு கோட் பண்ணணும். என்னது, கீதாலோ சொன்னதையும் கட்டோபனிஷத்திலோ இந்திரியாணி பராண்யாஹு இந்திரியேபிய பரம் மனஹ மனதஸ்து பரா புத்தியோ புத்தே பரதஸ்து சஹ புத்தேஹே பரம். புத்திக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஆத்மா பிரம்மம் தான் இருக்கு. அதே மாதிரி கட்டோபனிஷத்து அதே சிமிலர், இந்திரியேபியஸ்ச பரா அர்த்தாக அர்த்தேபியஸ்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி புத்தேராத்மா. அங்கே கிளியர் ஆத்மான்னு சொல்லிச்சு, புத்தேராத்மா மகான் பரஹ. அந்த வார்த்தை தான் இங்கே புத்தேஹே பரமம். பாருங்கள், அந்த ரெண்டு பரம புத்தே வார்த்தைகள் வந்தது. உபேயுஷாம் சாதுனாம் சமச்சித்தானாம் பக்தானாம் ஏகாந்த பக்தானாம். அதுக்கு உத்தம் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான பாயிண்ட்டு, குணதோஷங்களினால் உருவாகிற அந்த குணாசை எது இருக்கின்றனதோ அது எல்லாத்தினையும் தாண்டி குணாதீதன் ஆயிடுவான். குணாதீதன் ஆயிடுவான்னு என்ன அர்த்தம்? 14வது அத்தியாயம் பகவத்கீதை எங்கே கொண்டு வந்து கன்க்ளூட் பண்ணுறார் பாருங்கோ. ஓகே, நைஸாக அப்படி மிஸ்சீஃப் கிருஷ்ணா, மிஸ்யூவஸ். கடைசி ஸ்லோகம் இந்த அத்தியாயம் முடியும். ஏகமே தான்மயாதிஷ்டானம் அனுதிஷ்டந்தி மே பதஹ க்ஷேமம் விந்தந்தி மத்ஸ்தானம் யத் பிரம்ம பரமம் விதுஹ. நல்ல தண்டோரா போட்டு இப்போ கிளியராக சீக்ரெட்டுன்னு பகிரங்கமாக சொல்கிறாரு. அந்த வார்த்தை பாருங்க, யத் பிரம்ம. நீ என்ன கிருஷ்ணனை நினச்சிட்டு இருக்கேனே, நான் கிருஷ்ணன் இல்லை, நான் பிரம்மம். பார்த்தீங்களா? ஏவமேதான் மயா ஆதிஷ்டான் அனுதிஷ்டந்தி மே பதஹ. இப்படி நானும் இவ்வளோ நேரம் உனக்கு சொல்லி கொடுத்த கர்மயோகமும் உபாசன யோகமும் ஞான யோகமும் மூணுமே எல்லாருக்கும் தேவை. அது கிரமமாக ஒன்றுக்கு ஒன்று உதவி பண்ணி ஞானத்தில் வந்து முடியணும். இப்படி நான் சொன்ன இந்த மார்க்கம் இப்படி யாரு அனுஷ்டானம் பண்ணி அனுசரிச்சுட்டு வரானோ அவனும் க்ஷேமம் விந்ததி.
க்ஷேமம். ஓகே, மோட்சம்னு அர்த்தம். திருப்பி சொல்லிக்கிட்டேன். க்ஷேமம் என்ன? எது க்ஷேமம்? மோட்சம்தான் க்ஷேமம், வேறு எதுவுமே க்ஷேமம் கிடையாது. ஆத்தியந்திக க்ஷேமம் இல்லை, எல்லாம் தற்கால க்ஷேமந்தான். மோட்சந்த க்ஷேமம் பாரு. அதனால க்ஷேமம் விந்ததி. என்ன அந்த க்ஷேமம்? மத்ஸ்தானம். ஓகே, என்னுடைய இடம். என்னது? பிரம்மா. எது பிரம்மமோ, எது பரமமோ, எது க்ஷேமமோ, எது மத்ஸ்தானமோ, இத்தனை இருக்க எல்லா எக்ஜெக்டிவ்ஸ். இதுதான் பரமம்னு சொல்லிட்டு இதுதான் அல்டிமேட்டனே தெரிஞ்சுக்கோ. விதுஹு அப்படின்னா ஞானத்துக்கு வராமல் வழி இல்லை. எவ்வளோ சீக்கிரம் வந்தால் அவ்வளோ க்ஷேமம். அதனால் அவங்களை கஷ்டப்படுத்தாமல் பக்தாளுன்னு அவங்களுக்கையும் சொல்லி, ஒருவேளை நம்மளுக்கு இன்னும் அப்படி கர்ம விட்டுடுறதுன்னா அவ்வளோ சுலபம் இல்லை. அந்த நிலை வரும், வந்து என்ன ஆகும் தெரியுமா? கர்மத்தானே விட்டு போகும். எப்படி விட்டு போச்சுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரணும். கர்மம் விட்டு போகிறதுன்னு என்ன? இனிமேல் எந்த ஒரு வியாபகாரிக்க லௌகிக்க இந்த கர்மங்கள் அது இது ஏதாவது பிராய்ச்சித்தம் பரிகாரம் நித்திய நைமித்திக எதுவுமே இல்லை. எல்லாம் தாண்டி அது எப்படியெல்லாம் விட்டி போயிடுச்சு, தானே விட்டி போகணும். நம்ம விட்டுடணும்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ண வேண்டியதில்லை. கீப் ஆன் டூயிங் திஸ் சகுண உபாசனா பக்தி, கீப் ஆன் லிசன் டு த ஞானம், சாஸ்திரம், ஸ்ரவணம், மனனம் எல்லாம் பண்ணும். The days will come that karma will drops and எப்படின்னா பழம் பழுத்துச்சுன்னா தானே விழுந்துடும். நம்மளா பறிச்சிட்டு அது பக்கம் ஆகும்போது அழும், அது பால் வரும், ஜூஸ். அப்புறம் பழமும் ஸ்வீட்டாக இருக்காது. சரியா? அதனால் கர்மயோகமும் உபாசன யோகமும் ஞான யோகமும் 3 படிகள். இது ஒன்றுக்கு அப்புறம் எல்லாமே எல்லாருக்கும் இந்த 3 வேணும். அது பட் அங்கே ஒன்றிலே இருந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சந்தேஷம் கொடுத்து கடைசியில் ஞான விஷயந்தான் இன்டைரக்டாக சொல்லி முடிச்சிட்டார். ஸோ அத்தியாயம் முடிஞ்சது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.